பாத்தீங்களா? மணி 5 வந்தோம், அன்னதானம் கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு சாப்பிட போறோம். அங்க பாரு, அங்கதான் கொடுத்துட்டு இருக்காங்க. கன்னடக்கு என்மாயா உண்டியில பரவல அதெல்லாம் நாங்க வேண்டிக்கலையே. அம்மா பொருள் உப்பு கழிக்கிற மாதிரி கஷ்டக்காரங்க உப்பு கண்மலரா இருக்கு. இன்னும் கியூவில் போயிட்டு தான் இருக்கும். இந்த மஞ்சள் முகத்தில் சமயபுரத்தாளுடைய முகத்தை பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, கோஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உடம்புலாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது கூட கிராக்கர் இருக்கு. இப்போ நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். கொஞ்சம் டைம் இருக்குது. அப்பாவுக்கு எல்லா ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு சும்மா தான் இருக்கோம். ஸோ ஒரு 1 hour தான், பக்கத்தில் 2-3 கிலோமீட்டர் தான். எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து பக்கம் தான். சரி அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கிளம்பி போகலாமா? கோயிலுக்கு போகிறோம். சரி வாங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சமயபுரம் கோயிலையும் பாருங்கள். ஆக்சுவலி நான் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம். நாங்களாம் 2-3 டைம். நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். நான் பசங்க பிறந்தப்போ வேண்டிக்கிட்டு நகை போட்டேன். அதுக்கப்புறம் நான் கவி கூட வந்தேன் 2 தடவை. அப்புறம் ஒரு தடவை சிங்கிளாகவே வந்தேன். ஸோ நான் ஒரு 4 times வந்துட்டேன். ஆக்சுவலி லிஃப்ட்டை ஓட விட்டுட்டோம், அதனால ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கோம். சரி லிஃப்ட்டையும் விட்டுட்டோம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அப்படியே நம்ம இறங்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் ஏன்னா 3rd floor அப்பா இருக்கிறது. நாங்கள் ground floor போகிறோம். இன்னொரு ஃப்ளோர் போகணுமா? அதுக்குள்ளே சரசரன்னு 3 மாடி 6 ஸ்டெப்பு நம்ம இறங்கணும். 6 1 2 3. ஸோ ஃபைனலாக இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கேருந்து சமயபுரம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். காலேஜ் பேக் சைடு முன்னாடி சைடு வந்து நம்ம பஸ் ஏறணும். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். வர்ற பஸ் எதுவும் நிற்காமல் போகுது. ஒரே பஸ்ஸா சமயபுரம் பஸ்ஸு? அப்படி இல்லை, லோக்கல் பஸ்ஸுலாம் இருக்குல்ல, டவுன் வண்டி இல்லை ப்ரைவேட் பஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏறி போனால் அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. டிக்கெட்ஸில் இறங்கி பார்த்துக்கலாம். பட் பைபாஸாக இருந்தால் நிறுத்த மாட்டாங்க. அதனால் இப்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நினைக்கிற மக்கள் எல்லாம் அந்த மாதிரி பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாமே டவுன் வண்டி ப்ரைவேட் பஸ்ஸு அப்படி தான் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப், நர்ஸு, டாக்டர் அது மாதிரி நிற்கிறாங்களா? ஏன்னா டைமிங் அவ்வளோதான். ஒர்க் முடிகிற டைமு, காலேஜ் முடிகிற டைம். சமயபுரம் போகிறதுக்கு இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், காலேஜ் பஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பஸ் போகுதுன்னு. குறைஞ்சது 200 பஸ் இருக்குமா? 300 பஸ்ஸா? எஸ்ஆர்எம் காலேஜ் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பஸ் கிட்டத்தட்ட இருக்கும் போல். ஆக்சுவலி இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ பஸ்ஸு செம கூட்டம். பஸ்ஸை பாருங்க, பயங்கரமாக கூட்டத்தில் வந்தோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அடிச்சு பிடிச்சி ஏறி வந்தோம். பார்த்து நம்ம திறமை தான் அங்கே போகணும். இப்போ கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது மேலே தான் பஸ்ஸு போகுது, கீழே இங்கே வரும். இதில் பாருங்கள் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் ராட்டினம்லாம் பாருங்கள் எம்டியாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஏன் ஆட்டோவில் கூப்பிட்றாங்க? அடக்க முடியாதாங்க 10 ரூபா. எதை எடுத்தாலும் 100 ரூபா. வாங்க வாங்க, ஒரு ஐஸ்கிரீம்க்கு இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு கப்பு வாங்குனீங்கன்னா இன்னொரு கப்பு ஃப்ரீங்க. ஒரு சாக்கோ பார் வாங்குனீங்கன்னா இன்னொரு சாக்கோ பார் ஃப்ரீ. எதை எடுத்தாலும் 100. இன்னொரு பார் வாங்கினாலும் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. வாங்க வாங்க. ஆமாங்க, வளையல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ
பெரிய போர்டு அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் செல்லும் வழி. ஸோ எங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, வாங்கி சாப்பிட்றதுக்காக க்யூவில் நிற்கிறோம். கியூ ஆனால் மக்கள் வாங்காது பாருங்களேன். பை கட்டி ஆர்டர் பண்ணுவாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினால் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. சாமியோட தரிசனம் பார்த்தீங்களா? மணி 5 வந்தோம், அன்னதானம் கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி அங்கே பாருங்க, அங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க வாங்க ஐஸ்கிரீம் வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி, தால்ச்சா, சாம்பார்னு நினைக்கிறேன். ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினால் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. தம்பிக்கு ஐஸ்கிரீம் வாங்கினால் வாங்கிட்டு சசி எல்லா இடத்துலையும் அன்னதானம் கொடுக்குறாங்க சசி. ஸோ அங்கே பாருங்க, அங்கேயும் வழியில் நின்று சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் கோயிலுக்கு போகலாம் போல. அங்கே நின்றுட்டு வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வந்து அன்னதானம் வாங்கினதில்ல ரொம்பலாம் இதோட தாண்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? கொஞ்சம் தூரம் ரெண்டு சைடும் கடை தெருகள் தான் அதிகம். என்ன நியூஸ்? கடைவீதி, சமயபுரம் கடைவீதி இது. இப்போ நம்ம போயிட்டுருக்கு. ம், பார்த்து தூங்கிட்டு இருந்தாங்க. பார்த்து போகணும் போல். அங்கேருந்து பார்த்துட்டு பழைய பில்டிங் ஆகிடுச்சா. கோவிலோட பின்னாடி சைடா? கோவிலுக்கு மொத்தம் எத்தனை வாசப்படி? ம், தெரியுது கோபுரம். நடுவில் சாமி இருக்கோம்ல, ஆமாம், பேக் சைடு ஆறு கோபுரம் இது. இப்போ நம்ம போகிறது கடைவீதி, சமயபுரம் கடைவீதி. அப்படியே கோயிலை சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே முன்னாடி போய் சாமியை பார்த்துட்டு ஆ, பேக் சைடாக தான் வந்து நம்ம அங்கே போவோம் செப்பல் எடுத்து. கோபுரம் பாருங்க, சமயபுரம் மாரியம்மன் கோவிலுடைய கோபுரம். கோயில் கிட்ட பாருங்க வந்துட்டோம். விளக்கு சூடம் மட்டும் இப்போ வாங்க போகிறோம். பத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். ಕನ್ನಡಕ್ಕೆ ಏನು ಉಂಡಿಲ್ಲ ಬರಲ್ಲ. அதெல்லாம் நாங்கள் வேண்டிக்கலையே. அம்மா பொருள் உடம்பு உப்பு கழிக்கிற மாதிரி கஷ்டக்காரங்க அதெல்லாம் வேண்டணுங்க தானே செய்யணும். உப்பு மிளகெல்லாம் வேண்டியதில்லை. கண்மிளகு நாங்கள் இருக்கிறது வாங்கிக்காயா. அதெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் செய்வாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? கண்ணடக்கம். கண்ணடக்கம். சூடம் விளக்கு ஏற்றுற இடம் பாருங்க. கோவிலுக்கு விளக்கு ஏற்றுற இடம் இதுதான் பாருங்க. கோயில் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். கோவிலுடைய கோபுரம் பாருங்க. யா என்னாச்சு? பொது தரிசனம்
என்ட்ரன்ஸ் நுழைவாயில். போங்க. கியூவில் போயிட்டுருக்கோம். வாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு கியூவில் நான் தான் இங்கே பாருங்க இங்கே தான் பாருங்க. ஏன் இப்படி ஓடுறாங்க? ஓடுறாங்க. ஏன் அப்படி ஓடணும்னு கேட்குறேன். எங்கேயாவது ஓடுறாங்க. கோயில் கிட்ட வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் நம்ம வந்தோம்னா மெயின் அது இடம் நம்ம வந்த மெயின் ரோடு தான் இருக்கு. அங்கே முன்னாடி அது இடிஞ்சிச்சு கட்டிட்டு இருக்காங்க. இங்கேயே இது வந்து இந்த கோயிலுடைய ஐதீகம்ப்பா. கர்நாடகம் உப்பு போட சொல்லுவாங்க. இதை வந்து கண்மலர் வேணிட்டு போட சொல்லுவாங்க. அதாவது உடலில் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க வாங்கியிருக்கோம். உப்பு கண்மலர் இருக்கு. இன்னும் கியூவில் போயிட்டு தான் இருக்கும். வந்துருச்சுன்னு ஸோ கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கோயில் உள்ளே வந்தாச்சு. இன்னும் கோயில் உள்ளே போக போகிறோம். உப்பு போடும் இடம்னு போகிறோம். அங்கே பாக்கெட்டை பிரித்து உப்பு போட்டுருங்க. இந்த இடம் தான் போட்டுரு அப்படியே பாக்கெட்டோட. சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அம்மனை எப்படி பார்த்த? சூப்பராக பார்க்க முடிஞ்சுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மனுடைய பிரசாதம் பாருங்க. சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி சாமி பார்த்தோம்? நல்ல மாதிரியாக சூப்பராக நல்லா அப்படியே கிட்டக்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன சொல்கிறேன், இந்த மஞ்சள் முகத்தில் சமயபுரத்தாளுடைய முகத்தை பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. அதே எப்படி சொல்கிறது, கோஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உடம்புலாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் 1 year சம்திங் ஆயிடுச்சு நான் வந்துட்டு போனது. ஆனால் பார்த்தோம் வேண்டணும். யாரை நம்பினோம், சமயபுரத்தால நம்பினோர் கைவிடக்கூடாது. கூட்டம் பயங்கரம் பாருங்க, கூட்டத்தை பாருங்க. இப்போ சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வெளியில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போக வேண்டியதான். சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. கியூ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிட்டுருக்கு. வெளியில் எக்ஸிட் ஆகிற வழி. கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸில் பாருங்கள், பெரிய கோபுரம் பாருங்கள். இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோபுரத்தை காமிக்கிறோம் பாருங்க. கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சசி என்ன செய்ய போகிற? போக வேண்டியதானே. அப்புறம் என்ன, கரும்பு ஜூஸா? பிடிக்கணும் போல இருக்கு. சாமி பார்த்துட்டு வந்து கரும்பு ஜூஸ் இப்படி பிடி. ஸ்ட்ரா எடுத்து கொடுங்க. ஸ்ட்ரா கொடு. கரும்பு ஜூஸ். சமயபுரம் கோவிலில் கரும்பு ஜூஸ். இந்த நேரத்தில் ஏன் ஐஸ் குடிக்கிறேன்னு டயர்டாக இருக்குது, ஒரே கசகசன்னு இருக்குது. அதனால தான்
இப்போது பர்ச்சேசிங் இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 150 போட்டுக்கலாம் சிஸ்டர். ஒன்று வாங்கி கொடு. பாருங்க, என்னோட வீட்டுக்கு வந்து மாரியம்மன் உள்ள எதாவது இருக்கா இல்லை இதுதானா? ஒன்று இருக்குது பாரு. இந்த மாதிரி கோபுரம் வச்சதுல ஒரு பீஸ் மட்டும் இருக்கு. அது கூட கிராக்காக இருக்கு. இந்த டைம்ல எடுத்துட்டு போறாங்கயா. சசிவா விழுவக்காயம் திருஷ்டிக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இதோட ப்ரைஸ். திருஷ்டிக்கு வீட்டில் மாட்டுறதுக்காக. இதெல்லாம் என்னடா மூணு எடுத்துக்கோ. ஆமா ஒரே மாதிரி 3 எடுக்கிறாங்க. எங்கக்கா போடுறாங்க? ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கியாச்சு. கொடுத்தாங்க அன்னதானம் வரும்போது கொடுத்தாங்க. சசி வாங்க, கைப்பிடி. காசு அவங்கள்ட்ட. சரிங்கக்கா. ஃபோட்டோ வாங்கியாச்சு. வர என்ன வாங்க வேண்டியது இருக்கு. வர்ஷா, பன்சி, ரித்திஷ். ஒரு ஃபோட்டோ, டாலர்ஸ், செவப்பு விபூதி எடுத்தாச்சு. அவ்வளோதானா? அக்கா ஃபோட்டோ பேரம் பேசி வாங்குறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து 150 ரூபாய்க்கு இப்போ வாங்கியிருக்கோம். இப்போ அக்காவுக்கு கயிறு பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கிக்கோ. அது ஒரு கட்டு தான் கட்டலாம் போல. போதுங்க, 2 கூட கட்டிக்கலாம். பிடிச்சிக்கோ. வாங்கியாச்சு. இப்போ இங்கே வந்து கிளம்புறோம். ஃபோட்டோ, விபூதி, செவப்பு, வேற கயிறு, சரி எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. கொண்டு போய் நான் எங்கே போட போகிறேன்னு பாருப்பேன். ஏன் பக்கமாக வருவான். அக்கா இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 120. நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அங்கே பில் போட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சசி எடுத்துட்டியா? அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? அதை மட்டும் போட்டு வா. எவ்வளோ அது ஒரு பீஸு? 20 ரூபாயா? ஸோ ஒரு பீஸ் 20 ரூபான்னு 2 எடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஐட்டம். ஜடபேன், கிளிப்பு. எதுல ஏறி போறாங்க பாருங்க. ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்குனீங்கன்னா இன்னொரு கோன் ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு பால் ஐஸ்கிரீம் வாங்குனீங்கன்னா இன்னொரு பால் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. நீங்க எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ. ஆமாங்க, வாங்க ஒரு ஐஸ்கிரீம். இவ்வளவு கூட்டம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல.
கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம், அப்பாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்பாவுக்கு டிஃபன் கொடுக்கணும், நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுட்டு சேஃபாக வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.